நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம ஒரு போன மாதத்துல தியானம், இந்த மாதத்துல 2வது வாரமும் 3வது வாரமும் தியானம் பண்ணோம். அல்லேலூயா. யாரை குறித்து சொன்னால் ஆசா என்கிற ஒரு ராஜாவை குறித்து. அல்லேலூயா. இங்க முன்னாடி நடக்கிற 1வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய ஆவி அசரியாவின் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அவன் ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவை பார்த்து பேசுகிறான். ஆசா என்பவன் யூதாவுடைய ராஜா. ஆசாவையும் யூதாவையும் பென்யமீன் கோத்திரங்களின் தலைவர்களையும் அந்த சகல மனுஷர்களையும் பார்த்து அவன் பேசுகிறான். என்ன பேசினான் என்று சொன்னால், ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரத்தின் ஜனங்களே, சகல தலைவர்களை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். எத்தனை பேரு ஞாபகம் இருக்கு இந்த வசந்தரமா? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு பாருங்க, நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களாயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். மற்றவங்களோட சம்பந்தம் கலந்து போன, புறஜாதிகளாய் போன, தேவனை விட்டு வழி போன இஸ்ரவேல் ஜனங்கள், அங்கே ஆசாரியனும் இல்லை, தேவாலயமும் இல்லை, ஆனாலும் அவர்கள் ஒருமனப்பட்டு கர்த்தரை தேடின பொழுதோ கர்த்தர் தம்முடைய முகத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்களோ, அல்லேலூயா, நீங்களோ என்ன பண்ணுங்க, உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. அதிகாலையில எழுந்து அடிச்சு குடிச்சு குளிச்சுட்டு சுடு தண்ணி வச்சு ஞாயிற்றுக்கிழமை எப்படியாவது கர்த்தருடைய சமூகத்துல நிறைய பலகீனம் இருந்திருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், கடந்து வந்த ஒரு வாரம்லாம் மிகப்பெரிய போராட்டம் இருந்திருக்கலாம், இன்னைக்கு நைட்டு பூரா தூங்காம இருந்திருக்கலாம். ஆனாலும் அதையெல்லாம் மீறி கர்த்தருடைய சமூகத்தில் நான் போக வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிற ஒரு கிரியை இருக்கிறது அல்லவா? அந்த கிரியைக்கு நிச்சயமாக கர்த்தர் பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எவ்ரி ஆக்ஷன் தேர் வில் பி a reaction. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு கிரியைக்கும் பின்பதாக ஒரு ரியாக்ஷன் இருக்கும், ஒவ்வொரு கிரியைக்கும் ஒரு பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்க. நீ எது செஞ்சாலும் அதுக்கு என்ன ஆப்போசிட் ரியாக்ஷன் வரும். அதே போல நாம் செய்கிற கர்த்தருடைய சமூகத்தில் செய்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும், அது உங்கள் விசுவாசமா இருக்கலாம், உங்கள் நம்பிக்கையா இருக்கலாம், நீங்கள் ஆராதிப்பதா இருக்கலாம், கர்த்தர் மேல் வைத்திருக்கிற பற்றுதலா இருக்கலாம், கர்த்தருக்கு வைராகியம் பாராட்டுகிறதா இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டதில் நடப்பதா இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் எதை பிரயாசப்பட்டாலும், எதை உங்கள் கிரியையில கொண்டு வந்தாலும் அந்த கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். உங்கள் கிரியைக்கு என்ன உண்டா? பலன் உண்டு. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உங்க கிரியைக்கு பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்க. அதாவது உங்க உழைப்பு இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் உழைப்பு இருக்கு. கிரியை என்று சொன்னா உங்களுடைய உழைப்பு. ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய எஃபர்ட்டை போடுறீங்க. இப்போ 3 நாளா பிபிஎஸ் நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த டீச்சர்ஸோட எஃபர்ட் இருக்குல்ல, என்ன பண்ணணும்? வீட்டுல நிறைய வேலை இருந்திருக்கும், நிறைய சூழல்லாம் என்ன பண்ணும், எதிராக இருந்திருக்கலாம், ஒரு பலகீனமா இருந்திருக்கலாம், சோர்வுகளா இருந்திருக்கலாம், குடும்பத்துல தான் பிரச்சனை இருந்திருக்கலாம். ஆனா இதையெல்லாம் விட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 நாட்களும் அவர்கள் பட்ட பிரயாசங்கள், அவர்களுடைய உழைப்பு, அவருடைய தாகம், இதெல்லாம் என்னது, இதுக்கெல்லாம் பலன் ஆண்டவர் பண்ணுவாராம், நிச்சயமா கொடுப்பாராம். ஆமென் சொல்லுங்க. அதே போல நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் நிச்சயமாய் பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் சொல்றாரு பாருங்க, உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். நீங்க ஆண்டு உங்களை திடப்படுத்துறாரு. நீங்க என்ன பண்ணுங்க? திடன் கொள்ளுங்கள். இன்னும் அதிகமா, இன்னும் மேன்மையா, இன்னும் கனமா, இன்னும் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுன்ற அந்த மனப்பக்குவம், அந்த மேன்மையும், ஆண்டவருக்காக உழைக்கணும், ஆண்டவருக்காக ஓடணும், ஆண்டவருடைய முகத்தை தேடணும். திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். வாசிங்க ரூத் 22வது அதிகாரம் 7வது வசனம். யாராவது வாசிங்க ரூத் 2வது அதிகாரம் 7வது வசனம். வருகிறவர்கள் பிறகு மறுபத்திகளிலிருந்து சிறியதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்போது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிடுச்சு என்றாள். ரூத்தை பார்த்து மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேற வயலில் போகாமலும் இடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்காரர் பெண்களோடு கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவர் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரர்கள் கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்களுக்கு போய். 5வது வசனம் வாசிங்க. இன்று போவா சறுக்கவர்கள் மேல்
கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய சட்டையின் நிழல் வந்த உனக்கு அவராலே என்ன வசனம் சொல்லுமா? அது 12ஆம் வசனம். உன் செய்கைகளுக்கு தக்க பலனை. இப்போ ரூத்துக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. திருமணமாகி தன்னுடைய கணவன் இழந்து விட்டார். அப்போ இஸ்ரவேலிலே ஒரு வழக்கம் உண்டு. திருமணமாகி ஒரு கணவனை இழந்த ஒரு மகள், அவள் தன்னுடைய வாழ்க்கையை அவளால் தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். இன்னொரு கணவனையோ அல்லது இன்னொரு மகனையோ தன்னுடைய கணவனாய் அவளால் என்ன பண்ண முடியும்? தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். ஆனா ரூத் ஒரு ஆப்ஷன்ல பல ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ஒன்னே ஒண்ணு சூஸ் பண்றா. நான் என்னைக்கும் என்னுடைய மாமியார் கூட தான் இருப்பேன். அல்லேலூயா. அவளுடைய தேவன் என்னுடைய தேவன், அவளுடைய தேசம் என்னுடைய தேசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து கர்த்தரை பற்றி கொண்டபடியினால, கர்த்தரை பிடித்து கொண்டபடியினால இப்போ அவளுடைய மாமியாருடைய வார்த்தை கேட்டு போவாஸ் என்கிற ஒரு சுதந்திரவாளி ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற அடுத்தவங்களை திருமணம் செய்து கொள்ளலாம். மற்ற புறஜாதி ஜனங்களை நோக்கி போகாமல், புறஜாதி மனிதனை நோக்கி போகாமல், அந்த வசனம் சொல்லுது, ஐஸ்வர்யவானையும் அல்லது தரித்திரனையும் நோக்கி போகாமல் நீ சுதந்திரவாளியை தேடி வந்ததுனால உன் கிரியைக்கு தக்க பலன் உனக்கு உண்டு. அல்லேலூயா. வாசிமா அந்த வசனத்தை. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் ஜன்ம தேசத்தையும் விட்டு உன்னை நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரியும். அறியாத ஜனங்களிடத்தில் நீ வந்ததும். ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளோ உலகத்துல நீங்க சுகபோகமா வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. அல்லேலூயா. எத்தனையோ நன்மையை ருசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஈஸியா நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நிறைய காரியங்களை சாதிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நமக்கு என்ன பண்ணும்? உலகத்துல இருக்கும் பொழுது என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், எப்படி வேணாலும் பணத்தை பெற்றுக் கொள்ளலாம், எப்படி வேணாலும் நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி எப்படியோ வாழ்ந்து பணத்தை சம்பாதிச்சு சுகபோகமாய் நம்ம வாழ்க்கை இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். ஆனா இங்க போவாஸ் சொல்றாரு, நீ அந்த மாதிரி இல்லாம என்ன பண்ணிட்ட? உன்னை ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ள கொண்டு வந்து, உன்னை ஒரு கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வந்து தேவனுடைய முகத்தை நீ தேடி வந்ததுனால. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சபையில உட்கார்ந்து உங்களை பார்த்து சொல்றாரு, எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், ரட்சிக்கப்படுவது முன்பாக வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், என்னென்னமோ காரியங்களை செய்திருக்கலாம், துன்மார்க்கமா வாழ்ந்திருக்கலாம், பலரை ஏமாத்தி பலரை வஞ்சகமாய் இச்சித்து பலருடைய காரியங்களை வச்சு நீ சொத்து சேர்த்து வச்சிருந்திருக்கலாம், உன் இஷ்டம் போல நீ வாழ்ந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கு கர்த்தராலே எனக்கு ஒரு நன்மை வரும், கர்த்தருடைய கரத்தில் எனக்கு ஆசீர்வாதம் உண்டு, அவருடைய கரத்தில் எனக்கு ரட்சிப்பு உண்டு, அவராலே நான் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி எல்லாரையும் விட்டுட்டு நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நம்பி வந்திருக்கிறாய் அல்லவா? வாசிங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாரா? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்போ நாம கர்த்தருடைய சமூகத்துல செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும், கர்த்தரை தேடுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் நமக்கு நிறைவான பலனை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நமக்கு ஒரு பலனை வைத்திருக்கிறார். பலன் என்று சொன்னால் ரிவார்ட். there is a reward. ஆமென் சொல்லுங்க. இங்க போடுறது பலன் என்பது என்னன்னா பிரதிபலனை குறிக்கிறது. பிரதிபலன் என்றால் ரிவார்டு, பலன்றது வேற, அது வந்து ரட்சிப்பு. இப்ப ஆண்டவரை தேடுறதுனால நமக்கு கிடைக்கிற பலன் என்னது? ரட்சிப்பு. பிரதிபலன் என்னது? பிரதிபலன் இந்த பூமியிலே நமக்கு கிடைப்பதா பிரதிபலன். அப்ப பிரதிபலன் என்பது ரிவார்டு. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இந்த ரிவார்டை ஆண்டவர் இந்த பூமியில நமக்கு கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறார். ஒரு ஆபீஸ்ல நல்ல வேலை செஞ்சுட்டீங்க, உண்மையா உழைக்கிறீங்க, நல்ல அவங்க சொல்ற டார்கெட்லாம் முடிச்சீங்கன்னா உங்களுக்கு எண்ணில் என்ன பண்ணுவாங்க? ஒரு ரிவார்டு கொடுப்பாங்க. அது எதற்காக அப்படின்னா உங்களை இன்னும் உற்சாகப்படுத்தி இன்னும் அதிகமா நீங்க வேலை செய்யணும், இன்னும் கம்பெனிக்காக அதிகமா உழைக்கணும். நான் ஒரு 15 வருஷம் ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நல்ல பெரிய கம்பெனி, வேர்ல்டு நம்பர் 1 கம்பெனி. கிட்டத்தட்ட ஒரு 7-8 முறை நான் என்ன பண்ணிருக்கிறேன், அவங்க ஒரு வச்சிருக்காங்க 100 எடுத்துட்டுனா 100% எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரிவார்டு கொடுப்பாங்க. 110% எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரிவார்டு கொடுப்பாங்க. 110% எடுத்துட்டு வச்சுங்களேன், இந்தியாவில எங்கேயா இருக்கிற ஒரு நல்ல ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு 3 நாள் தங்க வச்சு நல்லா குளிப்பாட்டி நல்லா ஊரெல்லாம் சுத்தி காமிச்சு ஒரு 5 கிராம் கோல்டு காயினை கழுத்துல மாட்டி விட்டு யாரு ஃபேமிலியா கூட்டிட்டு போயிட்டு, இது ரிவார்டு கம்பெனி. கிட்டத்தட்ட 7 முறை நான் அந்த மாதிரி போயிருக்கிறேன். பிளைட்லயே கூட்டு போவாங்க. அப்படியே நம்ம இந்த ராஜ உபகாரம் தான் இருக்கும். இங்க இருந்து வீட்டுல இருந்து கிளம்புனதுல இருந்து இந்த ஆட்டோ நம்ம இங்க புக் பண்ற ஆட்டோல இருந்து திரும்ப வீடு வர வரைக்கும் எல்லாமே கம்பெனி செலவு தான் பார்த்துக்கணும். இங்க இருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு ஏர்போர்ட்டுக்கு போவோம், ஏர்போர்ட்ல ஃபிளைட் டிக்கெட் போட்டு கொடுத்துருப்பாங்க, ஃபிளைட்ல வேற எங்கேயாவது கூட்டு போய் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டல் ரூம் போட்டுருப்பாங்க, 3 டேஸ் ஸ்டே பண்ண வைப்பாங்க, 3 வேளையும் சாப்பாடு அங்க இருக்கும், நல்லா ஊர் அவங்களே ஒரு பஸ் வச்சு ஏசி பஸ்ல சுத்தி காமிப்பாங்க. அந்த மாதிரி இந்தியாவில பல மாநிலங்களுக்கு ஆண்டவரை கூட்டு போயிருக்காரு. இங்க இருந்து தாய்லாந்துலாம் கூட்டு போயிட்டு இருக்காங்க, வெளிநாடுலாம் ஆண்டவர் கூட்டு போயிட்டு இருக்காரு. இது ஒரு ரிவார்டு. நீ நல்லா வேலை செஞ்சிருக்கிற, இந்த கம்பெனிக்காக உழைச்சிருக்கிற, உனக்கு நான் என்ன பண்றேன், ஒரு ரிவார்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உலகத்தின் மனிதனே தன்னுடைய கீழ் வேலை செய்கிறவளுக்கு ஒரு ரிவார்டு, சம்பளம்ன்றது என்னது? பலன். நீ செஞ்ச வேலைக்கு உண்டான பலனை மாசம் மாசம் என்ன பண்ற? பெற்றுக் கொள்ளுகிற. ஆனா ரிவார்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? நீ இன்னும் மேல வரணும்,
நீ இன்னும் அதிகமா வேலை செய்யணும், இன்னும் அதிகமா உழைக்கணும், இன்னும் அதிகமா கர்த்தருடைய கரத்துல நன்மையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றது ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரா, நமக்கு ஒரு ரிவார்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. உன் செய்கைகளுக்கு தக்க பலன். அல்லேலூயா. இப்ப ரூத்துக்கு என்ன, ரூத்து தேடி வந்ததுனால அவள் போஷிக்கப்பட்டாள் என்பது பலன். ரூத்து கர்த்தரை தேடி வந்ததுனால அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்தது என்பது பிரதிபலன். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ரூத்து தேடி தன் மாமியார் கூட என்ன பண்றா, தான் அறியாத தேசத்திற்கும் தன் அறியாத கடவுளிடத்திற்கும் தன்னை தேடி வந்திருக்கிறாள். கடவுளை தேடுனால அவளுக்கு கிடைச்ச பலன், வேலைக்கு நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு வாழ்க்கை, யாரும் இல்லைனாலும் நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு வஸ்திரம், இதெல்லாம் கிடைச்சது. கர்த்தரை தேடி நம்பி வந்ததுனால அவருடைய செய்கைகளுக்கு தக்க பலன். பாருங்க, அவ நேர்மையா இருந்தாலும் அதான் சொல்றாரு, நீ புறஜாதி ஜனங்கத்துல போகாம தரித்திரரை ஐஸ்வர்யவாணி நோக்கி உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக் கொள்ளாம சுதந்திரவாளியை தேடி வந்ததுனால உனக்கு கர்த்தருடைய கரத்தினாலே நிறைவான பலன் உண்டாவதாக சொல்லி அதே போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து கொள்கிறார். ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. அப்படின்னு சொல்லேன். இந்த சபை உங்களுக்கு ஆஃபர் பண்றது தெரியுங்களா, ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. நான் சொல்ல வரவங்க எல்லாருமே சொல்லுவேன், சபையில முதல்ல வந்து ஜோம் பண்ணுறது சொல்லுவேன், உனக்கு அழகான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் அதுக்கு தானே கொடுத்திருக்கிறாரு சபை. ஆமென் சொல்லேன். உன்னுடைய வாழ்க்கை அலங்கோலமா இருக்கு, உன் வாழ்க்கை பிரச்சனை மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும், கண்ணீர் மத்தியிலும், படுத்தா தூக்கம் இல்ல, நிம்மதியா எழுந்தா காலையில வேலைக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே ஆண்டவர் சொல்றாரு. பாரம் 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 பாரத்தின் மத்தியில ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த பாரத்தின் மத்தியிலிருந்து வருகிறவர்களுக்கு இங்கேயும் நான் பாரத்தை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க எப்படிதான் இருக்கும்? அதான் சொல்லுவேன், வரும்போது வந்தோடனே சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு அழகான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுவேன். நீ எந்த அளவுக்கு ஆண்டவர் சமூகத்துல பிரயாசப்படுகிறாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை அழகாய் மாறி இருக்கிறது. ஆமென் சொல்லுவேன். எத்தனை பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கு தெரியுங்களா? அழகா மாறி இருக்கு. அவருடைய சமூகத்துல அவருடைய செட்டை நிழல்ல வந்தவர்களுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாயிருக்கு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்முடைய ஆசீர்வாதம்லாம் உலகத்துல இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒரு இந்த கழுகுலாம் வளர்ப்பாங்கல்ல, அவங்க பேர் அது இங்க அரபிக் கண்ட்ரிஸ் எல்லாம் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கழுகு வளர்ப்பாங்க. கையில கழுகு எங்கேயோ பிறந்திருக்கும், ஒரு விசில் சத்தம் பார்த்தா கழுகு கையில கரெக்டா கையில வந்து உட்காரும். அந்த மாதிரி கழுகு வளர்க்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ணா, ஒரு பாழடைஞ்ச கிணறு, அந்த கிணத்துக்குள்ள என்ன பண்ணிட்டான், ஒரு மாட்டையோ இல்லை ஆட்டையோ வெட்டி என்ன பண்ணிட்டான், உள்ள போட்டான். போட்ட உடனே இந்த கழுகு பாக்குது, ஆஹா கழுகு பிடிக்கணுன்றதுக்காக பார்த்த உடனே நமக்கு ஒரு பெரிய கழுகுதான் மேலேருந்து பார்த்தாலே ஷார்ப்பான கண்ணாச்சு. மேலேருந்து பார்க்கும் போது தெரிஞ்சிருச்சு இங்க ஏதோ ஒரு இறை நமக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு குறுகலான ஒரு கிணறு, அந்த கிணறுக்குள்ள என்ன பண்ணிட்டான் போட்டான். மேல பார்த்த கழுகு பூமியில இறங்கி அந்த கிணற்றுக்குள்ள இறங்கி பார்த்த உடனே ஆஹா ஒரு வருஷத்துக்கு உட்காந்து சாப்பிடலாம் போலயே, இவ்வளவு சுகம், இவ்வளவு நன்மை, நம்ம பறக்கவும் தேவையில்ல, இற தேடவும் தேவையில்ல, எல்லாம் நமக்கு இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சு. கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சு. வயிறு நல்லா பெருசாயிடுச்சு, நல்லா உடம்பு போட்டுச்சு, நல்லா புஷ்டி ஆயிடுச்சு. ஒரு வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு. திடீர்னு இந்த கழுகு சட்டையை விரிச்சு பறக்கணும்னு சட்டையை விரிச்சா இந்த சைடு செவுறு இடிக்குது, இந்த சைடு செவுறு இடிக்குது. சட்டையை அடிச்சு பறக்கும். அப்படியே மீறி பறக்கலான்னு பார்த்தா வயிற்றுல இருக்கிற வெயிட் தாங்க முடியாம இதால பறக்கவே முடியல. இப்படிதான் நாம உலகத்துல சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்துல இது ஆசீர்வாதம், இது நன்மை, இதுதான் என் வாழ்க்கை செழிப்பு, இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுக்குற நன்மை சொல்லிட்டு உலகத்துல ஓடி சம்பாதிச்சு என்னென்னமோ செஞ்சு எதையோ ஒன்று செஞ்சு அந்த பாரத்துல சிக்கி பறக்க வேண்டிய நாம், இருக்க வேண்டிய நாம் நம்முடைய ஸ்தானத்தை விட்டு நாம் வீழ்ந்து போய் கிடக்கிறோம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவருடைய கரத்துல நிறைவான பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் நிச்சயமாய் வைத்திருக்கிறார். தட் இஸ் a reward. அந்த ரிவார்டு பரலோகத்துல இல்ல, ஆண்டவர் பூமியில கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். பரலோகத்துல கொடுக்கிற ரிவார்டு வேற. ஆமென் சொல்லுங்களேன். நீ அது ஜீவ கிரீடம், அந்த ரிவார்டு வேற. ஆனா அந்த பூமியில உன் கிரியைகளுக்கு தக்க பலன் உனக்கு உண்டு. ஆனா உன் கிரியை எப்படி இருக்கிறது? உன் கிரியைக்கு தக்க பலன் உண்டு. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, நல்ல கிரியைகளுக்கு நல்ல பலன் உண்டு. நல்ல கிரியைகளுக்கு நல்ல பலன் உண்டு. உன்னுடைய கிரியைகள் தீமையா இருந்தது என்று சொன்னால் அதற்கும் பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நான் எல்லாமே நல்லதா செய்யறேன், என்னுடைய கிரியையெல்லாம் நல்லது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நீ எதை நன்மையாய் செய்கிறாயோ அது என்ன பண்ணும், ஆண்டவனுக்கு பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எடுத்து வாசிங்க ஒரு வசனத்தை கூட. யோவான் நம்மளை எச்சரிக்கிறாரு பாருங்க. 2 யோவான் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. 2 யோவான் 1வது அதிகாரம் 8வது வசனம். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, நம்முடைய கிரியைகளுடைய பலனை நம்ம என்ன பண்ண முடியும், இழந்து போக முடியும். அல்லேலூயா. உங்கள் எவ்வளவு பிரயாசப்படுறீங்க, எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஆண்டவருடைய சமூகத்துல காலையில அதிகாலையில எழுந்து ஆண்டவருடைய முகத்தை தேடுறீங்க, காலையில ஜெபம், நைட்டு ஜெபம், எப்ப பார்த்தாலும் ஆராதனை,
கர்த்தருடைய சமூகத்துல கூடி வரும்பொழுது அதை விட்டு விடாதபடி எவ்வளவு பிரயாசப்படுறோம். ஆனாலும் ஒரு சில நேரங்களில் நம்முடைய கிரியைகளுக்கு ஒத்த பலன் நம்மை பெற்றுக் கொள்வதில்லை. நம் கிரியைகளுக்கு உண்டான பலன் நமக்கு கிடைப்பதில்லை. ஆனா அதான் யோவான் சொல்றாரு, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பி காஷியஸ், பி காஷியஸ். இவ்வளவு ஜெபம் பண்றல, இதுக்குண்டான பலன் உனக்கு கிடைச்சிருக்கா? நீ இவ்வளவு கர்த்தரை தேடல, இதற்குண்டான பலன் உனக்கு கிடைச்சிருக்கா? நீ தேடுகிற அளவுக்கு ஆண்டவர் வாழ்க்கையில கிரியை செய்கிறாரா? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நான் 100% கர்த்தருக்காக உழைக்கிறேன், ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு கிடைக்கிற பலன் வெறும் 10%. என் முழு மூச்சோடு உபவாசம் போட்டு ஜெபம் பண்றேன், ஆனால் என் ஜெபத்திற்கு பலன் இல்லை. அப்ப என் கிரியைகளுக்கு, என் செய்கைகளுக்கு உண்டான பலன் எங்கேயோ நான் இழந்து கொண்டே இருக்கிறேன். நான் பிரயாசப்படுறேன், பிரயாசப்படுறதுக்கு உண்டான பலன் எனக்கு கிடைக்கவே இல்லை. அல்லேலூயா. எச்சரிக்கையாயிரும் சொல்றார் பவுல். ஏன்னா நம்மால் நம்முடைய கிரியைகளுக்கு உண்டான பலனை இழந்து போக முடியும். கான்சியஸ்லியோ இல்ல அன்கான்சியஸ்லியோ, நம் நினைத்தோ அல்லது நினைக்காமலோ, நம்ம தெரிந்தோ அல்லது தெரியாமலையோ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற பலனை நாம் இழந்து கொள்ள நேரிடும். அதான் சொல்றார் யோவான், நாம் இழக்க நேரிடும் என்று. பாருங்களேன், எடுத்து வாசிங்க. அதே 2 யோவான் 1:7 இருந்து வாசிங்க 11 வரைக்கும். நல்லா கவனிங்க, எப்படி இந்த பூரண பலனை நல்லா புரிஞ்சுங்க. பலன் கண்டிப்பா கிடைக்கும், பலன் அதாவது ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஆனா ரிவார்ட்ஸ் நீ எக்ஸ்பெக்ட் பண்ற ரிவார்ட் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ நீங்க எல்லாம் +2 எக்ஸாம் எழுதுனாங்க. மாநிலத்துல முதல் மதிப்பெண்ணுக்கும் மாநிலத்துல 2வது மதிப்பெண்ணுக்கும் எத்தனை மார்க் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். மாநிலத்திலேயே ஃபர்ஸ்ட் இவர் தான் அப்படின்னு சொல்லி யாராவது கல்யாணம் பண்ணிருப்பாங்க. +2ல இந்த நபர் தான் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நபர் என்ன பண்ணுவாங்க, நிறுத்துவாங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் மெடல் எல்லாம் கொடுக்கும். 2வது மதிப்பெண் எடுத்தவர் சொல்லிட்டு ஒரு மெடல் கொடுப்பாங்க. அவர் என்ன பண்ணும், கவர்மெண்ட் முன்னாடி நிற்கும். 3வது மதிப்பெண் 3 பேர் என்ன பண்ணுவாங்க, சூஸ் பண்றாங்க வச்சுங்களேன். அப்ப இந்த முதல் மதிப்பெண்ணுக்கும் 2வது மதிப்பெண்ணுக்கும் 3வது மதிப்பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படி பார்த்தனா 1 மார்க், அரை மார்க். ஒருவேளை அந்த 1 மார்க் இவர் எடுத்திருந்தாருன்னா இவர் என்ன பண்ணிருப்பாரு, பூரண பலனை பெற்றுக் கொண்டிருப்பாரு. ஆனா அந்த 1 மார்க்ல படிச்சதெல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் தான் எழுதியிருப்பாரு. இவர் எழுதுற கொஸ்டினுக்கு தான் இவரும் பதில் சொல்லியிருப்பாரு. இவர் எப்படி எழுதியிருப்பாரு அதான் இவரும் எழுதியிருப்பாரு. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அரை மார்க் கம்மியாயிடுச்சு. ஒருவேளை உங்களுடைய கையெழுத்தா இருக்கலாம், அல்லது நீ அந்த டாபிக் எழுதுற விதமா இருக்கலாம், உங்களுடைய ஆன்சர்ல ஏதோ ஒரு கமாவை மிஸ் பண்ணிருக்கலாம், ஒரு ஃபுல் ஸ்டாப்பை மிஸ் பண்ணிருக்கலாம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்கல்ல, ஓட்டப்பந்தயம் ஓடுறவங்களுக்கு முதல் ஓடுறவனுக்கும் செகண்ட் பிரைஸ் எடுக்க எத்தனை செகண்ட் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். உசைன் போல்ட் இருக்காருல்ல, இவர்தான் உலகத்துல நம்பர் 1 ஓட்டப்பந்தய வீரர். அவருக்கும் அவர் பின்னாடி ஓடுற செகண்டா ஒருவருக்கும் வித்தியாசம் பாத்தீங்கன்னா மில்லி செகண்ட். இந்த செகண்ட் 1 செகண்ட் 2 செகண்ட்ல ஒருத்தவன் முன்னாடி போயிடுறான், ஒருத்தவன் பூரண பலனை இழந்து போகிறான். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ரிவார்டை நாம் பரிபூரணமாய் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இங்க யோவான் சொல்றாரு, பி காஷியஸ். அல்லேலூயா. எச்சரிக்கையாயிரு, பரிபூரண பலனை பெற்றுக்கொள்வதற்கு எச்சரிக்கையாயிருன்றார். எந்தெந்த விதத்துல இந்த பலனை இழந்து போக முடியும் என்று சொல்லி அவர் லிஸ்ட் அவுட் பண்றாரு. வாசிங்க 7. நல்ல கவனிங்க, முதல்ல ஒரு மனுஷன் உங்களை வஞ்சிப்பான். அதான் இங்க சொல்ல வர்றாரு. நாம இங்க சபைக்குள்ள நாம் என்ன ரிவார்டை பெற்றுக்கொள்ள முடியும்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். வாட் இஸ் ஆர் ரிவார்ட்? கர்த்தர் நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார்னா ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட், ஸ்பிரிச்சுவல் ரிவார்டு சொல்ல வச்சுங்களேன். இதை நம்ம பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்வதற்கு தடையாய் முதல்ல ஒரு மனிதன் உருவாகிறான். அல்லேலூயா. பாருங்களேன், திரும்ப வாசிங்க வசனத்தை 7வது வசனத்தை. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள், இங்க வஞ்சகர்கள் சொன்னா மனிதர்கள். அல்லேலூயா. அநேக வஞ்சகர்கள் என்ன பண்றாங்களா, தோன்றி இருக்கிறார்கள். 2 வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. எச்சரிக்கையாயிருங்கள். 2வது கவனிங்க, முதல்ல ஒரு மனுஷன் உங்களுடைய பரிபூரண பலனை உங்களை விட்டு இழக்க செய்ய முடியும். 2வது ஒரு உபதேசம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பரிபூரண பலனை உங்களை விட்டு இழக்க செய்ய முடியும். அல்லேலூயா. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, உங்களுக்கு புரியும். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராதவன் மீறி நடக்கிற, உன்னை 2 விஷயத்துல வஞ்சிக்க முடியும். 1 மனுஷன் வஞ்சிப்பான், 2வது மனுஷன் அவனுடைய போதனை உன்னை வஞ்சிக்கும். அல்லேலூயா. நான் சொல்றது திரும்ப புரியுது. மனுஷன் என்ன பண்ணுவானா,
வஞ்சிப்பான். உன்னுடைய பரிபூரண பலனை, உன்னுடைய ரிவார்டை நீ பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு. 2 பிள்ளைங்க படிக்குதுன்னு வச்சுங்களேன், எப்பவுமே ஒருத்தவன் நல்லா படிக்கிறான், கூட ஒரு நல்லா படிக்காத பையன் இருக்கிறானா, இந்த நல்லா படிக்காத பையன் நல்லா படிக்கிறவன் பார்த்து எப்பவுமே என்ன சொல்லுவான், டேய் இதை படிக்காதடா, இந்த கொஸ்டினே வராதடா ஆன்சரு. இவன் தெரியும், இவன் தான் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி இவனுக்கு தெரியும். ஆனா எப்படியாவது இவன் லெவலுக்கு என்னால போக முடியாது, ஆனா ஏன் லெவலுக்கு இவன் என்ன பண்ணிடலாம், கொஞ்சமாவது கீழே இறக்குவோம். ஏன் நம்ம தான் போராடி போடுமான அவனை சரிக்கி விட்டுருவோம். இல்ல அப்படிதானே மனுஷனோட மைண்ட் செட், தாட். நீ கொஞ்சம் மேல ஏறணும்னு நினைச்சா உன் பக்கத்துல சொல்லுவான், டேய் இதெல்லாம் உனக்கு என்ன பண்ணாது. நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும் பொழுது கூட சொல்லுவாங்க, இந்த பிசினஸ்லாம் வந்து எத்தனையோ பேர் போராடி தோத்து போய் ஃபெயிலியர் ஆகி நெகட்டிவா தான் பேசுவாங்க, நம்மள ஆரம்பிக்கவே விட மாட்டாங்க. நம்மள என்ன பண்ண மாட்டாங்க, ஐயோ இவன் எங்கடா மேல போயிட போறான் அப்படின்ட்டு. நான் வேலை செஞ்சு மாசம் சம்பளம், இவன் மட்டும் பிசினஸ் ஆரம்பிச்சு முதலாளி ஆக போறானா, அது எப்படி நான் பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எந்த அளவுக்கு நம்ம கிட்ட நெகட்டிவா பேச முடியுமோ அந்த பிசினஸ் குறிச்சு, இது குறை அது குறை, பேமெண்ட் வராது, டாக்டர் பண்ண மாட்டாங்க, அது பண்ண மாட்டாங்க, மெடிசன் வேலை செய்யாது, எதையோ ஒண்ணு சொல்லி நம்மள அதை செய்யவே விட மாட்டாங்க. இல்லையா, மனுஷன் நம்மள என்ன பண்ணுவான், வஞ்சிப்பான். நம் பலனை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு. சபைக்கு போகணும்னு சொல்லும்போது சொல்லுவான், ஏய் சபையில என்ன இருக்குது, 3 மணி நேரம் உட்கார முடியுமா உன்னால, பாருங்களேன், அந்த பரிபூர்ண பலனை நீங்க பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு. இல்லையா, காலையில இருந்து அவசரமா கிளம்பும், அப்பதான் எங்கே இருந்து சொந்தக்கார வீட்டுக்கு வருவான். வேற வழியில் அவனையும் நம்ம என்ன பண்ணணும், கவனிச்சுதான் ஆகணும். ஆராதனை இப்பதான் பாட்டு போயிட்டு இருக்கோம், இப்பதான் ஆராதனை போயிட்டு பரவாயில்ல, இப்பதான் சங்கீத பகுதி கொடுத்துட்டு இருப்பாங்க, மெசேஜுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவான். அவனை ஓடி ஓடி கவனிப்பாங்க, ஆண்டு காத்துட்டு இருப்பாரு, தவமா தவம் இப்படா என் புள்ள வரும் ஆசீர்வதிப்பேன், பரிபூர்ண பலனை நான் கொடுக்கணுமே அப்படின்னு காத்துட்டு இருப்பாரு. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, மனுஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருப்பாங்க. நீ சாட்டிஸ்ஃபை பண்ண நினைக்கிற ஒவ்வொரு மனுஷனும் உன் பின்னாடி கண்ணி வச்சிருப்பான். நீ யார திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறியோ அவன் தான் உன் பின்னாடி என்ன பண்ணுவான், கண்ணி வச்சிருப்பான். நீ தான் எல்லாமே, நீ சொல்றதான் செய்வேன், நீ என்ன சொல்றியோ நான் அப்படியே செய்யறேன் அப்படின்னு சொல்லி யார் உங்ககிட்ட சொல்றானோ அவன் தான் முதல்ல உனக்கு வெளியே போவான். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். மனுஷன் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கர்த்தர் கொடுக்க வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, பரிபூரணத்தை மேபி கிடைக்கும். எப்படி கிடைக்கும், 100% கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் 10% கிடைக்கும். அல்லேலூயா, நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இங்க பரிபூரண பலன் தான் மிஸ் ஆகுது, பலன் மிஸ் ஆகல. ஆண்டவர் ஒரு பெரிய ரிவார்டு வச்சிருக்காரு, அந்த ரிவார்டு என்ன பண்றான், உன்னை ஃபர்ஸ்ட்ல இருக்கிற உன்னை மூன்றாவதா தேர்ட் பிளேஸ் உன்னை மாத்திரம் தான் பிசாசோட வேலையை, மனுஷனுடைய வேலையை. மனுஷன் மூலமா என்ன பண்ணுவான், நீ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வர வேண்டிய ஆள், நீ யார் தெரியுமா, முதல் இடத்தை பெற வேண்டிய ஆள். ஆனா நீ தேர்ட் பிளேஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. ஏன் தேர்ட் பிளேஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற, நீ மனுஷனுக்கு செவி கொடுத்து மனுஷனுக்கு இடம் கொடுத்து உன் வாழ்க்கையை நீ அழித்துக் கொண்டிருக்க. அல்லேலூயா, வாசிமா அந்த வசனத்தை. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாகிறான். உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம். போதும். இப்ப கொலோசியர் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து மாம்ச சிந்தையினாலே. நீங்க சபைக்குள்ள ஒரு வஞ்சகம் காணப்படும். சபைக்குள்ளன்னு சொன்னா கிறிஸ்தவ வட்டாரத்துல ரட்சிக்கப்பட்டவர்கள் மத்தியில ஒரு சிலர் நம்முடைய ஆவிக்குரிய ரிவார்டு, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இழக்க செய்வதற்கு ஒரு சில மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இங்க வசனம் நமக்கு காட்டி கொடுக்குது பாருங்க, வாசிங்க. மாயமான தாழ்மை இருக்குமா. அல்லேலூயா, உங்ககிட்ட வரும்பொழுது எப்படி வருவாங்க, மாயமான அப்படியே தாழ்மையா தன்னை காமிச்சிருப்பாங்க. தான் தான் உலகத்திலேயே சார்ந்த சொரூபி மாதிரியும், உனக்காக தான் உயிரையே கொடுக்குற மாதிரியும், எல்லாவற்றும் உனக்காக இழப்பதுக்கு நான் தயாரா இருக்கிறேன், நீ நல்லா இருந்தா போதும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, மாயமான தாழ்மை. நான் செக்குலர்லயும் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சொல்றேன். அல்லேலூயா, மாயமான தாழ்மை. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், கர்வம் இருக்கும், பொறாமை இருக்கும், உள்ளுக்குள்ள வஞ்சம் இருக்கும், உள்ளுக்குள்ள பெருமை இருக்கும். ஆனா வெளியில பார்க்கும்போது அவன் முகத்தை பார்த்தோன்னா இவனை பூரா புத்தருக்கு அப்பாவா இருப்பா போல அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவான், அப்படியே சிலை வச்சிருப்பாங்க பாருங்க. அந்த எல்லாம் நீங்க பாருங்க, புத்தர் சிலையை போய் பாருங்க, எல்லா சிலையும் ஒரே மாதிரி இருக்கும் மூஞ்சி, கொஞ்சம் கூட மாற. ஒரு புத்தர் சிரிக்க மாட்டாரு, இல்ல கண்ணை திறந்து பார்க்க மாட்டாரு, எல்லா சிலையும் ஒரே மாதிரிதான் இருக்கும், அப்படியே சாந்தமா வச்சிருப்போம். அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்களா, மாயமான தாழ்மையிலும். வாசிங்க. தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும். இவங்களோட ஆராதனை எப்படி இருக்காதான், நான் சொல்றது சபையில இருக்கிறவங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். மாயமான தாழ்மை, இவங்க ஆராதனை கர்த்தருக்கு இருக்காது, தேவ தூதர்களுக்கு. தேவதுனா விழுந்து போன தேவ தூதர்களுக்கு ஆடம்பரம், ஆர்ப்பாட்டம். நீ சபை அப்படித்தானே போயிட்டு இருக்கு. இல்லையா, யார் உங்களை வஞ்சிக்கிறா, சபைக்குள்ள இருக்கிற மனுஷங்க தான் உங்களை வஞ்சிக்கிறாங்க. எப்படி இருக்கு சபை,
தேவதூதலுக்கு ஆராதனை பண்றாங்களாம். எப்படி தேவதூதலுக்கு ஆராதனை பண்றாங்க? எல்லா ஆண்டவருக்கு தான் பாட்டு பாடுறோம், நம்ம பாடுற எல்லா பாட்டும் ஆண்டவருக்கு போய் சேருது நீங்க நினைக்கிறீங்களா? நம்ம ஆராதிக்கிற எல்லா ஆராதனையும் ஆண்டவரை அக்செப்ட் பண்றான்னு நினைக்கிறீங்களா? நல்லா புரிஞ்சுங்க, எதையெல்லாம் கர்த்தர் அக்செப்ட் பண்ணலையோ, எந்த ஆராதனையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த ஆராதனை பிசாசு அக்செப்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம ஆண்டவரை நினைச்சு ஆராதிக்கிறோம், அவன் என்ன பண்றான், நான் தாண்டா உன் ஆண்டவன் சொல்லிட்டு உன் ஆராதனை எடுத்துக்கிறான், நான் தாண்டா உனக்கு கடவுள் சொல்லிட்டு உன்னுடைய ஆராதனை எடுத்துக்கிறான். அப்ப எந்த ஆராதனையை ஆண்டவர் பண்ண மாட்டாராம், அக்செப்ட் பண்ண மாட்டாராம். பிசாசு அவனை குறிச்சு வேதம் வர்ணிக்கிறது, அவன் அவ்வளவு பெரிய ஆராதனை வீரன். ஆமாச்சுங்களேன், நாதசுரங்கள் முழங்கும், பயங்கரமான இசை வாத்தியங்கள், இதனால அவனுக்குள்ள பெருமை வந்துதான். அப்போ இன்றைக்கு ஆராதனைகள் எப்படி இருக்கிறது? நீங்க எந்த ஆராதனை நோக்கி நீங்க ஓடிட்டு இருக்கீங்க? ஆடம்பரம், பயங்கரமான லைட் செட்டிங்ஸ். ஒரு டிஸ்கோத்தே போனீங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் இன்னைக்கு ஆராதனைகள், லைவ் கான்செப்ட் நடந்துட்டு இருக்கு. டிஸ்கோத்தேக்கும் ஆராதனைக்கு வித்தியாசமே இல்லை, அப்படிதான் ஆராதனை நடந்துட்டு இருக்கு. அந்த லைட் என்ன, அங்க வந்து நிக்கிற பாஸ்டரோட ஸ்டைல் என்ன, அவர் போட்டிருக்கிற உடை என்ன, அவருடைய நடனம் என்ன, அவருடைய டான்ஸ், அவருடைய அங்க அசைவுகள், ஆஹா கர்த்தரே இறங்கி வந்திருக்கிறாரு. அப்படிதான் இன்னைக்கு ஜனங்க என்ன பண்றாங்க, அது வாலிப பிள்ளைகளை வஞ்சித்து கொண்டு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனை பார்க்க பேச்செல்லாம் தாழ்மையா தான் இருக்கும், பயங்கர தாழ்மையா இருக்கும். கர்த்தர் என்ன எங்கிறது உயர்த்தா, புழுதியில் இருந்து நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், நான் பாவத்துல இருந்தேன், நான் அழுக்குல இருந்தேன், என் ஆண்டவர் தூக்கி இந்த உயரத்துல வச்சிருக்கிறார், பார் என்ன உயர்த்துற தேவன் உன்னையும் உயர்த்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க. மாயமான தாழ்மை. தேவ தூதர்களுக்கு செய்கிற ஆராதனை தேவனுடைய சமூகத்துல போகவே இல்லை. அவர் ஏற்றுக்கொள்ளாத ஆராதனை தேவ தூதர்கள் தான் ஏற்றுக்கொள்வார், வீண்டு போன தேவ தூதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். நல்லா புரியுங்க, நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் காத்துல என்ன பண்ணும், போயிட்டே இருக்கும். நான் பாடுற பாட்டு, நான் பேசுற வார்த்தை, என்னுடைய ஆராதனை, இந்த வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு தொனியும் ஒவ்வொரு வார்த்தையும் இதுக்கு உயிர் இருக்கு, இது சுத்திக்கிட்டே இருக்கும், அது தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப நான் பேசுறேன்னா இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும், அது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அது மறைஞ்சே போகாது. அப்போ நீங்க பாடுற பாடலும் நீங்க எடுக்கிற ஆராதனையும் உங்கள் வார்த்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பூமியில சுத்தி. அதை ஆண்டவர் அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் அந்த வார்த்தை இந்த பூமியில என்ன பண்ணும், மறையும். மீதி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், சுத்திட்டே இருக்கும். யார் அக்செப்ட் பண்ணுவாத? விழுந்து போன தேவதூதர்கள் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. மாயமான ஆராதனை. அடுத்தது வாசிங்க. காணாதவைகளிலே பயங்கர பகிரங்கமா பேசுவாங்க. தெரியுமா, கர்த்தரை சொல்றார், கர்த்தரை செஞ்சார், நான் போனேன், இங்க போன, அதை செஞ்சேன், கர்த்தரை பார்த்தேன், இதெல்லாம் காணாதவைகளில் துணிவாய் நுழைந்து. ஒரு வசனத்தை தப்பா இவங்க உபதேசிக்கிறது இல்லாம அதுக்குண்டான இணை வசனங்களை தேடி ஆழமா, நான் தான் கர்த்தருடைய வார்த்தையை ஆழமா போதிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை ஆழமா சொல்றேன்னு சொல்லிட்டு காணாதவைகளில் துணிவாய் நுழைந்து உள்ள போயிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் காண்பிச்சுப்பாங்களாம். ஆனா அவங்க இருதயம் எப்படி இருக்குமா, மாம்ச சிந்தையினாலே, மாம்ச சிந்தனையினாலே இருமாப்பு. அல்லேலூயா, அவனுக்குள்ள என்ன இருக்கும், மாம்ச சிந்தனை இருக்கும், இருமாப்பு. இருமாப்புனா பெருமை, உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், பெருமை இருக்கும். இப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பரிபூரண பலனை நீங்கள் இழந்து போகும்படிக்கு உங்களை வழி திசை மாற்றி உங்களை வஞ்சிப்பார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆனா இந்த காலையில கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், நம்முடைய கரத்துக்கு உண்டான கிரியைக்கு உண்டான பலனை நாம் பெற்றுக் கொள்ளுவோம். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மனுஷனோ உங்களுக்கு உண்டான பலனை வஞ்சிக்காதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. எந்த ஒரு மனிதனும், உலக பிரகாரமான எந்த ஒரு நண்பனா இருக்கலாம், சபையில இருக்கிற எந்த ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா கூட இருக்கலாம், உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பரிபூரண பலனை இழந்து போகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். வசனம் தெளிவா சொல்லுது, ஒரு மரத்தை அது நல்ல மரமா கெட்ட மரமா என்று சொல்லி அது கனிகளாலே நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வேப்ப மரம் அதோட கனி கண்டிப்பா கசப்பாதான் இருக்கும். அதுல பாருங்க, வேப்ப மரம் பார்த்திருக்கீங்களா, இனிப்பா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள அந்த கசப்பு இருந்துதான் இருக்கும். ஏன்னா அந்த மரத்தோட தன்மை, அது அந்த மரத்தோட தன்மை. அப்போ ஒரு மரத்தை, ஒரு மனிதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கனிகளினாலே நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கனி என்று சொன்னால் வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிற ஆவியின் கனிகள்: அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம், சாந்தம், நற்குணம், இச்சையடக்கம். இந்த கனிகள் இல்லாமல் அவனுக்குள் மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படும் என்று சொன்னால் அது நல்ல மரம் அல்லன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடணும், ஒதுங்கிடணும். இது நல்ல மரம் அல்ல, இது கசப்பான கனிகளை கொடுக்கிற மரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடணும், ஒதுங்கணும். அப்போ ஒரு மனுஷன் உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பரிபூரண நன்மையை தடுத்து போட முடியும், கெடுத்து போட முடியும். உங்களை முதலாவது நிற்கிற உங்களை மூன்றாவது இடத்துக்கு தள்ள முடியும். ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது நான் சொன்னேன், ஒரு உபதேசம். மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத, மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள்
பூமியிலே எப்படிதான் உபதேசத்தினால உங்கள் பரிபூர்ண பலனை அவர்களால் இழக்க செய்ய முடியும். உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. இன்னைக்கு நிறைய டீச்சிங்ஸ் இருக்கு. ஏன் மற்ற சபைகளுக்கு போகக்கூடாதுன்னு அநேக சபை போதர்கள் சொல்லி கொடுப்பாங்க. தன்னுடைய விசுவாசிகள் முதல்ல சொல்ற கட்டளைன்னா அங்கேயும் இங்கேயும் ஓடி திரியாத, அந்த சபை இந்த சபைன்னு போயிட்டு இருக்காது. ஏன் போகக்கூடாது? ஏன்னா நீ வஞ்சிக்கப்படக்கூடும். ஏன்னா இந்த பூமியில் அநேக உபதேசங்கள் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்லயே நிறைய உபதேசம் உண்டு. அப்போஸ்தலர் நாட்கள்லயே உபதேசங்கள் மாறுபாடா இருந்தது வேதம் சொல்லுகிறது. அதான் சொல்றாரு, நிறைய மாறுபாடான உபதேசங்கள் உண்டு. நீ எதையாவது போய் சிக்கி தவிச்சுட்டு உன் வாழ்க்கையை ஒருவேளை ரட்சிப்படி இழக்காம இருக்கலாம், ஆனா உனக்கு பூமியில கிடைக்க வேண்டிய ரிவார்டை நீ இழந்து போயிடுவேன். நான் சொல்றது புரியுதுங்களா? அவங்களை உன் ரட்சிப்பை விட தடுக்காம இருந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் பூமியில உனக்கு வைத்திருக்கிற நன்மையை என்ன பண்ணிடுவேன்? இழந்து போக செய்து விடுவார்கள். வாசிங்க. மாம்ச சிந்தனையினாலே வீணாய் உருவாக்கிக் கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். உங்கள் பந்தய பொருள் தான் ரிவார்டு. நீங்க ஓடுறதுக்குண்டான ரிவார்டு. பந்தய பொருளை வஞ்சியாது இருக்கும்படி எச்சரிக்கையா நீங்க என்ன பண்ணணுமா? இருக்கணுமா? அல்லேலூயா. ரெண்டாவது தவறான போய் எடுத்து வாசிங்க. எபிரேயர் 13வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். 17வது வசனத்தை வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். பாருங்களேன், இங்க பவுல் அழகா ஒரு வார்த்தையை சொல்றாரு. நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை உபதேசிக்கிறவங்கள உபதேசத்தை மாத்திரம் அக்செப்ட் பண்ணாதீங்க, அவங்க வாழ்க்கையும் பார்த்து என்ன பண்ணுங்க, அந்த விசுவாசத்துல நடங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க குடும்பத்தை சரியா நடத்துறாங்களா, அவங்க மத்தவங்கிட்ட வைத்திருக்கிற உறவு சரியா இருக்கா, சரியான விதத்துல பேசுறாங்களா, ஒரு பார்வை எப்படி இருக்கிறது, அவருடைய பேச்சு எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்துதான் என்ன பண்ணணுமா, நடக்கணுமா. சும்மா ஒரு பேச. இன்னைக்கு நிறைய நம்ம யூடியூப்ல என்ன பண்ணுவோம், வசனத்தை கேட்போம். யூடியூப்ல வசனத்தை கேட்டா அந்த பாஸ்டரோட லைஃப் உங்களுக்கு என்னன்னு தெரியாது, அந்த பாஸ்டர் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்னன்னு தெரியாது, அவருக்கு ஒரு ஒய்ஃபா 2 ஒய்ஃபா 3 ஒய்ஃபான்னு உங்களுக்கு தெரியாது, அவங்க ஒய்ஃப் உயிரோட இருக்கிறாங்களா செத்துட்டாங்களான்னு உங்களுக்கு தெரியாது, அவங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியாது, அவர் கெட்ட வார்த்தை பேசுவாரா பேச மாட்டாரா உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனா டிவியில பேசும்பொழுது அல்லது ஏதோ ஒரு மீட்டிங்ல பேசும்பொழுது அவங்க வார்த்தை எப்படி இருக்கும், தேனாட்டம் இருக்கும். ஆஹா, இவரல்லவா போதகர், இவ்வளவு அழகா பேசுறாரு, எனக்கும் கிடைச்சிருக்கிறாரே ஒரு போதகர், சும்மா காக்கா மாதிரி கத்திட்டு எதையாவது ஒண்ணு திட்டிக்கிட்டு ஆமான்னு சொல்லுங்களேன், அப்படி நீ நினைப்ப அப்படின்னா நீ வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். உன் பரிபூரண பலன் நீ இழந்து கொண்டிருக்கிறாய். என்ன சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? யூடியூப்ல மெசேஜ் கேட்டு தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, உங்க பாஸ்டர் இட போடாதீங்க. அல்லேலூயா. எனக்கு பைபிள் காலேஜ்ல ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தாங்க, நல்லா கவனிங்க. முதல் நாள் சர்ச்சுக்கு போன உடனே முதல் நாள் நீ எம்டி முடிச்சுட்ட, இப்போ எம்எஸ்சிஎஸ் பண்ற, 2 டிகிரி வாங்கிட்ட, உங்க பாஸ்டர் பைபிள் காலேஜ் முடிக்காதவராக இருக்கலாம், பைபிளோட சத்தியம் அவருக்கு ஒருவேளை தவறாய் புரிந்து கொண்டவராக இருக்கலாம், ஆனா உன்னை இன்னைக்கு பைபிள் காலேஜ் அமைச்சது உன் பாஸ்டர். உன்னை பைபிள் காலேஜ் அமைச்சது யாரு? அவர் என்ன அனுப்பல, ஆனா உருவாக்கினது. அல்லேலூயா. சபையில ஒரு ஊழியத்தை கொடுத்து, ஏதோ ஒரு நன்மையை கொடுத்து, ஏதோ ஒரு காரியத்தை செய்ய சொல்லி உன்னை உருவாக்கினது உங்களுடைய போதகர். எனக்கு இல்லை, எல்லாரையும் உட்கார சொல்றாங்க உங்களுடைய போதகர். நீ எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் உன் போதகருக்கு நீ அடங்கிதான் இருக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா வளரலாம், உலகமே உன்னை போற்றலாம், பயங்கரமான உபதேசங்களை கற்றுக் கொடுக்கலாம், அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புகள் நடத்தலாம், ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் போதகருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருப்பதுதான் உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இது எங்க பேட்ச் எல்லாருக்குமே, இது எல்லா பேட்சுக்கும் சொல்ற விஷயம் தான். எங்க பேட்சுக்கு என்ன பண்றாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் வசனம் தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் ஒரு வார்த்தை, இதெல்லாம் ஒரு வசனம், நான் எப்படி பிரசங்கம் பண்ணுவேன் தெரியுமா, எனக்கு என்ன வார்த்தை தெரியும் தெரியுமா, நீ வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா நீ கத்துக்கிறதெல்லாம் எங்க கத்துட்டு வர, யாரோ ஒருத்தன் பேசுறது எங்கேயோ, நீ வசனத்தை படிச்சு வசனத்துடைய ஆழத்தை புரிஞ்சு. அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்த வசனத்தை வாசிங்க, 17வது வசனத்தை வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக யார் உத்தரவாதம் பண்றா? யூடியூப்ல பேசுற பாஸ்டரோ, இல்ல டிவில பாக்குற பாஸ்டரோ, இல்ல எங்கேயோ ஒருத்தவங்க ஜோம் பண்ணுங்களோ, என்னைக்கே ஒரு நாள் நீ போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்து இருக்கிற உன்னுடைய போதகர் யாரும் உனக்கு என்ன பண்ணல, உன் ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் வருவாங்க, ஒரு நாள்ல டீச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க உங்க ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ண போறது இல்ல, நீ சபைக்கு வரணும் கேட்க போறது இல்ல, 4 வாரம் சபைக்கு வரணும் வீட்டுல வந்து உட்கார போறது, உனக்காக ஜோம் பண்ண போறது இல்ல, உனக்கு பிரச்சனைனா கண்ணீர் விட்டு அழுது உனக்காக ஜோம் பண்ண போறது இல்ல, உனக்கு பிரச்சனை உனக்காக உபவாசம் போட போறது இல்ல, அவங்க வருவாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா.
ஆனா யார் உத்தரவாதம் பண்றா? உன் சபை போதகர் உனக்கு உத்தரவாதம் பண்றாரு. யார்கிட்ட? நான் போயிட்டு எங்கெல்லாம் ஜோம் பண்றனோ அங்க ஒரு வார்த்தை சொல்லுவேன். இந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வரும். ரொம்ப சிவியரா சீரியஸா மரிக்கிற தருவாயில் இருக்கிறவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவான், ஆண்டவரே இந்த ஆத்மாவுக்காக நான் உத்தரவாதம் கொடுக்குறேன், ஆண்டவரே ஜீவனை கொடுங்க. என் வார்த்தை இதுதான், இந்த ஆத்மாவுக்காக நான் உத்தரவாதம் கொடுக்குறேன், ஆண்டவரே ஜீவனை கொடுங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல இங்க நடந்த விஷயத்த சொல்றேன். போயிட்டு தலைமையில கை வச்சு சொன்னேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அழுகுறாங்க, உண்மையை சேர்ந்து அழுகுறாங்க. ஒரு கால் இல்லை நீங்க, ஆனா ஆண்டவர் ஜீவனை கொடுத்தா. அல்லேலூயா. தலைமையில கை வச்சு சொன்னேன், ஆண்டவரே இந்த ஆத்மாவுக்காக நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன். உங்கள் போதகர் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் கொடுக்கிறபடியினால நீங்க எப்படி நடந்துக்கணுமா? அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படிக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ உபதேசம் உன் வாழ்க்கையை மாற்றும். உபதேசம், தவறான உபதேசம் உன்னை சபையை விட்டு வெளியே கொண்டு போயிடும். தவறான உபதேசம் உன் வாழ்க்கையை விட்டு அழகான ஒரு வாழ்க்கையை குலைத்து சின்ன பின்னமாக்கி உன்னை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடும். தவறான உபதேசம் கர்த்தருக்கு வைத்திருக்கிற நன்மையை நீ பெற்றுக் கொள்ளக்கூடாதபடிக்கு தடையை கொண்டு வந்துடும். தவறான உபதேசங்கள் உன் வாழ்க்கையில கர்த்தருக்கு வைத்திருக்கிற முதலிடத்தை நோக்கி போகக்கூடாதபடிக்கு ஒரு மிகப்பெரிய பேரிகார்டை கொண்டு வந்து நிறுத்திடும். அல்லேலூயா. மனுஷனுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? ஜாக்கிரதையா இருக்கணும். இரண்டாவது, உபதேசத்துக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. ஒரு வார்த்தை நம்ம எப்படி வசனத்தை அறிஞ்சுக்கிறோம்? கேள்வினாலே அறிந்து கொள்ளுகிறோம். கேள்வி எப்படி கேள்விப்படுறோம்? உபதேசத்தை கேள்விப்படுறோம். ஒரு உபதேசம் என்னுடைய கேள்வினாலே எனக்குள் வாங்கி நான் அந்த உபதேசத்திற்கு ஏற்ற என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுகிறேன். அப்ப ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்க்கையை மாத்திட்டே இருக்கனால புரிஞ்சுங்க. யாரோ ஒரு நண்பர்கள் உன்னை இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டே இருப்பான். ஏதோ ஒரு நீ உன் வாழ்க்கையை வாழ நினைச்சா கூட அவங்க இல்ல இப்படி செய், இல்ல அப்படி செய், இல்ல இப்படி பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்லி நீ ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருப்ப, அவனோட டைரக்ஷன்ல மடம் மாத்தி விட்டுட்டே இருப்பான், டைரக்ஷன்ல திருப்பி விட்டுட்டே இருப்பான். உபதேசம் அவன் சொல்ற வார்த்தைக்கு நீ கீழ்ப்பட, வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு, அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கு, அந்த வார்த்தை வாழ்க்கையில கிரியை செஞ்சு நீ போக வேண்டிய பாதையை விட்டுட்டு வேற பாதையை தேர்ந்தெடுக்க செய்யுது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். நிறைய விஷயத்துல நம்ம இப்ப +2 எக்ஸாம் எழுதி காலேஜ் போறாங்க, கவுன்சிலிங் எது கொடுக்குறாங்க? வாட் இஸ் மீன் பை கவுன்சிலிங்? உபதேசம். அப்பா நீ இது இவன் ஒண்ணு எடுத்துருப்பான், நான் வந்து விஸ்காம் எடுக்கணும், நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுக்கணும்னு ஒரு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பான். ஆனா அங்க போன உடனே சொல்லுவாங்க, எப்பா உனக்கு இதெல்லாம் சரி வராது, நீ பிஏ எடுத்துக்கோ அப்படின்வாங்க. ஒரு உபதேசம் உன்னை என்ன பண்ணுது? மாத்தி விடுது. உன்னுடைய டார்கெட்டை, உன்னுடைய பரிபூரண பலனை, உன் ஆசீர்வாதத்தை, உன் நன்மையை மாற்றி மடமாத்தி விடுது. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? அல்லேலூயா சொல்லுங்களேன். தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். யார் சொன்னா? கை தூக்கிறீங்க நீங்க, யாரோ 2 பேர் சொன்னீங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். முடிச்சிரேன், டைம் ஆயிடுச்சு. எடுத்து ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1 இருந்து வாசிங்க. புத்தியில கலாத்தியரே, புத்தி இல்லாத கலாத்தியரே. கலாத்தியர் இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் இன்ட்ரோடக்ஷனை யாருக்குமே கொடுக்கவே முடியாது. ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய சபையை பார்த்து இந்த மாதிரி சொல்லவே முடியாது. ஆனா பவுல் ஸ்ட்ரைட்டா அடிக்கிறார், புத்தி இல்லாத கலாத்தியர், முட்டாள் கலாத்தியரே. அப்படி யாராவது பார்த்து சொன்னா எப்படி இருக்கும்? புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். எதனால ஆவியை பெற்று? விசுவாச கேள்வினாலயா இல்ல நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால? எதனால நீ ஆவியை பெற்று? கேட்கிறாரு. எதனால நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்ட? எப்படி நீ ரட்சிக்கப்பட்ட? எப்படி நீ சபைக்குள்ள வந்த? எல்லாம் உபதேசத்தினால. அல்லேலூயா. எல்லாம் கேள்வியினால. அதான் சொல்ல வராரு. நீ எப்படிப்பா சபைக்குள்ள வந்த? உன்னை யார் கூப்பிட்டு வந்தா? கட்டாயத்தினால வந்தியா? இல்ல, உபதேசத்தினால. கேட்டத விசுவாசத்தினால சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற. அப்போ ஒரு உபதேசம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அல்லேலூயா. ஒரு தவறான உபதேசம் கர்த்தர் வாழ்க்கையில் வைத்திருக்கிற நன்மையை திருப்பி விட முடியும். அப்ப நம்ம கேட்கறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு எனி நேரம் என் டைம் யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் நீங்க மெசேஜ் கேட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் வஞ்சிக்கப்படக்கூடும். அல்லேலூயா. ஒரு போதகரை நீங்க அறியாம, அவங்க வாழ்க்கை என்னன்னு தெரியாம, அவங்க வார்த்தையை நீங்கள் சத்தியம் என்று நினைத்தால், ஏன்னா நான் பாஸ்டா இருக்கிறதுனால நிறைய பாஸ்வேர்ட்ஸ் லைஃப் எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். திருடரை பத்தி நல்லா தெரியும் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி பாஸ்டருக்கு பாஸ்வேர்ட் லைஃப் எல்லாம் தெரியும். எப்படிப்பட்ட ஒருத்தவங்களுடைய சாட்சியெல்லாம் நாங்கள் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போகும்போதும் நாங்கள் கேள்விப்படுவோம், பேசிப்பாங்க. இவங்க இந்த வாழ்க்கை எப்படி, உங்களுடைய வாழ்க்கை. ஆனால் வெளியில பாத்தீங்கன்னா அவங்க தான் இருக்கிறதுலே பயங்கரமா தெரிஞ்சு ஒரு சிலர் மாட்டிட்டாங்க.
தெரியாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இல்லையா? தெரியாம வெளியரங்கமா, தெரியாம எத்தனையோ பேர் மறைமுகமா எத்தனையோ பாவங்கள் இருக்கிறவங்களா இருக்காங்க. அப்ப கனிகள் இல்லாத, யாருன்னே தெரியாத ஒருவர் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியும். அவருடைய உபதேசம் உங்கள் வாழ்க்கையில நன்மையை கெடுத்து போட முடியும். அதனால அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் பரிபூரண பலனை பெற்றுக் கொள்ளும்படிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இல்லையா? ஆனா ஏன் சொல்றேன்னா, கர்த்தர் நமக்கு பலனை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இல்லையா? கர்த்தர் நமக்கு பரிபூரண பலனை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதனால வாசிச்சோம். நம்ம முதல் வசந்த வாசிக்க திரும்ப முடிச்சிடலாம். திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல். அன்பு சகோதரி சகோதரியே, கிறிஸ்துவின் செய்கிற ஏஜி சபையின் விசுவாச குடும்பங்களே, அன்பு சகோதரனே, நீங்களோ உங்கள் கரத்தின் கிரியையை நெகிழ விடாமல். அப்படிதானே? இது வரைக்கும் நீ கரெக்டா போயிட்டு இருக்கிற, இனி என்ன பண்ணு? லூஸ் விட்டுறாத, இன்னும் நெகிழ்ந்து போயிடாத, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா, இன்னும் கொஞ்சம் மேல, இன்னும் அதிகமா, இன்னும் கர்த்தரை தேடுவதில்லை, இன்னும் கர்த்தரை ஆராதிப்பதில்லை, இன்னும் ஜெபிக்கிறதுல, இன்னும் வேதம் வாசிக்கிறதுல, இன்னும் கொஞ்சம் நான் என்ன பண்றேன்? என்னுடைய வைராக்கியத்தை நான் காண்பித்து கர்த்தருடைய சமூகத்துல நான் நன்மையை பெற்றுக்கொள்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கைகளின் கரங்கள், உங்களுடைய கைகளின் கிரியை நிகழ விடாமல் பூரண பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு உங்களுடைய கரத்தின் கிரிக்கு பூரண பலன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்.